பா இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இதெல்லாம் என்னப்பா கேள்வி? பழகு போல நம்ம கட்சிக்குதான். இந்த வாட்டி அது விஜய் அங்கிளுக்கு போடுங்கப்பா. செல்லம், அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ப்ராப்பர் நாலேஜ் வேணும், ஒரு பொறுப்பு வேணும். நிறைய பேர் சொல்லி சுத்திட்டு ஒரு இருக்காங்க. விஜய் அங்கிள் இப்பதானே வந்திருக்காரு, ஒரு 5 வருஷம் போட்டோம், அப்புறம் பார்க்கலாம். பா நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? என்ன ஸ்டோரி? ஈஸ்வரனா எங்க சூப்பரா கிளாஸ்ல இருக்குமே. குள்ளமா ஒரு பையன் இருந்தான். சரி. அவனுக்கு லாங் ஜம்பிங்னா ரொம்ப பிடிக்கும். குள்ளமா இருக்கனால பிடி சார் அவனுக்கு வாய்ப்பே தரலப்பா. ஆனா இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. எங்க கிளாஸ் மட்டும் இல்ல, மொத்த ஸ்கூல்லயே யாரும் பண்ண முடியாத கடை அவன் வச்சிட்டான்ப்பா. அது வேற யாரும் இல்லப்பா, நான் தான். ஏய் வேற லெவல்ரா. கிடைச்சாதான்ப்பா நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம வேற லெவல். இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. கரெக்டு தானே. வாய்ப்பு கிடைச்சாதானே அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியும். வாய்ப்பே கொடுக்காம அவங்களுக்கு அரசியல் அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது கண்ணா அப்படின்றது நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு கேட்டீங்கன்னா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தாங்க ஓட்டே போடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். புதுசா ஒண்ணு உள்ளே வரல, அப்படி உள்ள வராமலே நம்ம இப்படியே வாழ பழகிக்க போறோமா, இல்ல வாழ்க்கையை மாத்திக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை தேடி போக போறோமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா பெரியவங்களாகி நீங்களாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, உங்களோட பேர பிள்ளைங்க, உங்களோட பசங்க, அவங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிங்க, அவங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. உங்களோட ஆசைகளை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த ஒரு வாட்டி அந்த குழந்தைகளோட ஆசையை நிறைவேற்றி பாருங்க. இது வெறும் கல்லு தானே அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த கல் இன்னைக்கு கருவாரியில இருந்திருக்குமா? அந்த கல்லையே நம்ம வணங்கி இருந்திருக்குமா? முயற்சியாலையும் மாற்றத்தாலையும் எல்லாமே மாறும், நல்லாவே மாறும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும். கொஞ்சம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு முடியுமா ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுங்க.